எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையிலேருந்து நான் ஓட்டு வந்ததுலேருந்து அவருக்கு தான் போட்டோம். அவங்க போட்டதுலேருந்து அவங்க பிள்ளைக்கு வந்ததுலேருந்து அவரு நல்ல பண்ண நல்லா அப்பனும் பிள்ளையும் நல்லா தான் சலுகை செய்தாங்க. இனிமேல் அவர் வரணும். வந்தால் ஜனதம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு டாப்புக்கு லேப்டாப் கொடுத்தாரு. இந்த 1000 ரூபான்றது போடுறதுன்னு இந்த 1000 ரூபாய் இல்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாரான்னு அதை நம்பிக்கின்னு இருக்கிறாங்க ஜனங்க. அவர் வரணும், அவங்க பிள்ளை வரணும் நல்லா. அதே மாதிரி முன்னாடி கலைஞர் இருக்கும்போது இப்போ திமுக வந்து ஊழல் இது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மற்ற கட்சிகள். அதை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இப்போ பண்ணின்னுக்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க இல்லை நிறைய பேர் ஒன்றும் எது நடவடிக்கை எடுக்கலை சரியா. அவர் வரணும், அவங்க பிள்ளை வரணும். அதே மாதிரி இப்போ இருக்க அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்த கலைஞர் அரசியல் பண்ணும்போது இப்போ இருக்கிறது யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ வந்து எல்லாமே ஒருத்தர் தான் வந்து அது சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. சம்பளம் பற்றி எங்களுக்கு நாங்கள் சம்பளம் பற்றி கொஞ்சம் அதிகமாக கேட்குறோம். அதை பற்றி எனக்கு எடுக்க முடியல. அந்த சம்பளமே 5000 தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இதுக்கு மேலே கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வரணும், அவர் நல்ல மாதிரியாக இருக்கணும், நொடிராத. அவங்க அப்பா விட அதிகமாக முக ஸ்டாலின் செய்கிறாரு. இப்போ ஜனத்துங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாரு, சத்துணவு கட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் நல்லது செய்கிறாரு. நல்லா இருக்கணும். இன்னும் அவர் 10 வருஷம் 20 வருஷம் நல்லா இருக்கணும். அவர் ரொம்ப சந்தோஷம். இப்போ கருணாநிதி இருக்கும்போது அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து. ஆமாம், அதை விட அதிகமாக செய்கிறாரு. ஃபுல்லாக செய்கிறார், அதிகமாக செய்கிறாரு. இப்போ வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இப்போ திமுக முக ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ உதயநிதியும் செய்வார், அப்பா மாதிரி செய்வார். அப்பா மாதிரி தலைமுறை அவங்க நல்லா செய்கிறவங்க தான் அவங்க. ஆமாம், நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு குடும்பத்தில் நடக்கிற மாதிரி அவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க. ஆமாம், அவர் நிறைய செய்கிறார், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் செய்கிறாரு. தாய்மார்கள்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ரேஷன்லேயே நல்லா பொருளுங்களாம் போட சொல்கிறாரு. எல்லாமே நல்லா செய்கிறார், ரொம்ப சந்தோஷம் அவர் பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொன்னதே தான் நானும் சொல்ல போகிறேன். இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து அந்த காலத்துலேயும் இருந்திருக்கீங்க. அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்துருக்கீங்க. அவங்க பண்ணுறதும் சரி, இப்போ முக ஸ்டாலின் பண்ணுறதும் சரி, உங்களுக்கு ஈக்குவல் தெரியும் அந்த இதில் தெரியும். அவர் ஒன்றும் குறை வைக்கலை, எங்களுக்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. இன்னும் பண்ணுவார், ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்களாம் அந்த கட்சிக்காரங்க, அதனால் நாங்கள் சொல்லுவோம். எல்லாருமே திமுக தான் ஓட்டு போடுறீங்களா? ஆமாம், நாங்களாம் திமுக தான்.